ஏங்க சொல்லுப்பா. நான் புட்டிக் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேங்க. என்னது பொட்டி கடையா? பொட்டி கடை இல்லைங்க, அது பொட்டிக்குங்க. இந்த யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே அங்கங்க வந்துட்டு மண்டபம்லாம் பிடிச்சி சேல் எல்லாம் விற்கிறாங்க. அந்த மாதிரி நானும் ஆரம்பிக்கலான்னு இருக்கேங்க. ஆரம்பிச்சு ஒரு பெரிய இடம் வாங்குறோம், வீடு கட்டுறோம், பணக்காரங்களாகும். 1 minute later. ஏங்க பொட்டிக் வேணாம், யூடியூப் ஸ்டார்ட் பண்றோம். பிளாகா போடுறோம், போறது வர்றது சாப்பிடுறது தூங்குறது எல்லாத்தையும் போடுறோம். வியூஸ் நிறைய வருமா, சப்ஸ்கிரைபர் வரும். அப்ப என்ன பண்றோம், ஒரு பெரிய வீடு வாங்குறோம். யூடியூப்லாம் போடுறவங்க எல்லாம் பெரிய வீடு தானே வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம வாங்கினா என்ன, வாங்கிடலாம். சரி, அடுத்த பிளான் யூடியூப்ல. இது நல்ல ஐடியா. நான் போய் நான் யூடியூப்ல எப்படி கிரியேட் பண்றேன்னு பாத்துட்டு வரேன். ஓகே ஓகே, நல்ல ஐடியா கொடுக்குறாளே. ஏங்க சொல்லு சரண்யா. யூடியூப் வேணாங்க, சரியா வராது. ஏன்? நான் ஆரி ஒர்க் கத்துக்கலான்னு இருக்கேன். அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே ஆரி ஒர்க்ல கத்துக்கிட்டு பெரிய பெரிய பிளவுஸ் எல்லாம் தைக்கிறாங்க, மடமெல்லாம் தைக்கிறாங்க, 20,000 30,000 வாங்குறாங்க. அதனால நம்ம ஆரி ஒர்க் கத்துக்கோ. ஓகே, அதுல நல்ல லாபம் கிடைக்கும் தானே? கண்டிப்பா லாபம் கிடைக்குங்க, பெரிய வீடே வாங்கலாம். சரி, அப்ப அதை வாங்கலாம், வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம். சரி, ஓகே, கண்டிப்பா ஆரி ஒர்க் கத்துக்கலாம். அதை செஞ்சிருவோம். பரவாயில்ல, நம்ம பொண்டாட்டி எவ்வளவு அறிவாவை யோசிக்கிறா பாரு. பரவாயில்ல, அதே செஞ்சிருவோம். ஏங்க ஆரி ஒர்க்கும் சரியா வராதுங்க, என்னால ஒரே இடத்துல 3 மணி நேரம் உட்கார முடியாது. பேசாம பியூட்டிஷியன் போடலான்னு இருக்கேன். அதுக்கு உட்கார வேணாமா? அது நிக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி நிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி சரி, நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் மேக்கப் பண்ணி படத்துல வந்து ஹீரோக்கு ஹீரோயின் மேக்கப் பண்ண போவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்களேன், பெரிய லெவல்ல ரீச் ஆயிருவாங்க. இப்படியா? அதுல வீடு கட்டலாமா? வீடு என்னங்க, வீடு பெரிய பங்களாவே கட்டலாம், வீட்டுக்குள்ளேயே படி வச்சு வீடு கட்டுவோம். சரி, ஓகே, அதையே செஞ்சிருவோம். அதுதான் கரெக்ட். அதுதான் கரெக்ட். நம்ம பொண்டாட்டி இப்பதான் கரெக்டான வழியை தேர்ந்தெடுத்திருக்கு. இதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிருவோம். கரெக்ட். கடவுள் இப்பதான் நம்மளுக்கு ஒரு நல்ல வழி விட்டுருக்கான். ஏங்க அதுவும் வேணாங்க. ஏன்? நைட் எல்லாம் மேக்கப் கூப்பிடுவாங்க, நைட் எல்லாம் போக முடியாது. எவ்வளவு வேற ஒரு ஊர்ல இருந்து கூப்பிடுவாங்க, அதுக்கும் போக முடியாது. ஆமா ஆமா, வேணாம் சரண்யா, அது சரிப்பட்டு வராது. வேற என்ன செய்யலாம்? நல்லா யோசிச்சு பார்த்தேங்க, பானிபூரி கடை போடலாம். பானிபூரி கடையா? ஏன், எதனால? ஏங்க நாங்க நேத்து கூட பானிபூரி சாப்பிட்டோம்ல. ஆமா, எவ்வளவு கும்பலா இருந்துச்சு. ஒரு பிளேட் 30 ரூபானா வர்றவங்க எல்லாம் 100 பிளேட் நம்ம சாப்பிட வச்சிட்டாலும் நமக்கு காசு தானுங்க. பேசாம பானிபூரி கடை போடுவாங்க, அதாங்க பெஸ்ட். நிப்பாட்ட நீ ஒரு நிமிஷம் இருவே. ஆக்சுவலா நீ என்னப்பா படிச்சிருக்கிற? டீச்சருக்கு படிச்சுட்டு பானிபூரி கடை, இத்தனை ஐடியா சொல்லுறியே, இது ஒண்ணுல ஏதாவது உருப்படியா இருக்குதா? ஐடியா கொடுக்குறாங்க, ஐடியா.